ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அமெரிக்காவில் நாங்கள் ஒரு ஆப்பிள் தோட்டம் பார்க்க போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்பிள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 5000 ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது. 31 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிளும் இருக்குது. ஜூலை மிட்லேருந்து டிசம்பர் மிட் வரை ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா அந்த டைம் தான் அங்கே ஆப்பிள் சீசனாக இருக்குது. ஸோ அந்த டைம் போனீங்கன்னா நமக்கு தேவையான ஆப்பிளை ட்ரீஸ்லேருந்து நம்மளே பறிச்சிக்கலாம். நமக்கு தேவையான ஆப்பிளை பறித்த பிறகு நம்ம அந்த ஸ்டோரில் வெயிட் போட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். வெளியில் உள்ள ஸ்டோர்ஸில் வாங்கிறதோட இந்த மாதிரி ஆப்பிள் ஃபார்முக்கு போய் அங்கேயே நம்ம பறித்து வாங்கும்போது ரேட்டும் சீப்பாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி போகும்போது நிறைய ஆப்பிள் இருந்து ஆனால் சில ஆப்பிள் தான் எங்களால் பறக்க முடிஞ்சு சீசன். இந்த ஆப்பிள் பேர் ஒசாக் கோல்ட். எனக்கு பர்சனலாக ட்ராவல்லாம் நல்லா பிடிக்கும். பொதுவாக நாங்கள் வீக்கெண்டில் வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக உள்ள பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஆப்பிள் தோட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ப்ளூமிங்டன்லேருந்து 60 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. அதாவது அரவுண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. இந்த இடத்துக்கு நம்ம காரில் 1 hour 15 minutesக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் போன அன்னைக்கு நல்ல மழையாக இருந்து அதனால் அன்றைக்கி மக்களும் குறைவாக தான் இருந்தாங்க. அந்த ஃபார்மோட ஓனர் எங்களை ஒரு ரைடும் கூட்டிகிட்டு போனார். Welcome to the orchard on this rainy Saturday. We're glad that you could climb aboard the Apple Express. On this tour, I'm going to tell you a little bit about the orchard and its history, and then toward the second half, I'll just be quiet and let you enjoy a beautiful day riding through the apple trees. அது மட்டும் இல்லை, அந்த ஃபார்மை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். அதாவது இந்த ஃபார்மை அவருடைய ஃபாதர் இன்லா 1977 ஓப்பன் பண்ணதாகவும், அதாவது ஒரு ஹாபியாக தான் அவங்க இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி 5000 ஆப்பிள் ட்ரீஸ் அங்கே இருக்குதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க அந்த ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் ஜூஸை, அதாவது ஆப்பிள் சைடரை எடுத்தும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டோரும் அங்கே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அதாவது ஆப்பிள் பை, ஆப்பிள் சைடர் அந்த மாதிரி ஃபுட்டும் அங்கே கிடைக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிளும் அங்கே கிடைக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் கூட அங்கே இருக்குது. First apples are ready in late July, and that's when we typically open. This year we opened on the 21st of July, and we now have 5,000 apple trees on 24 acres, and that accounts for about 31 different varieties of apple. அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ண ஒரு சின்ன பார்க் மாதிரி கூட அங்கே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த ஃபார்ம்லேருந்து நாங்கள் பறித்த ஆப்பிள் தான். என் சன்னோட பேசிக்கிட்டு அதை வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எத்தனை ஆப்பிள் வச்சுருக்க? 5 ஆப்பிள் வச்சுருக்கியா? இந்த ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவோமா? பொதுவாக குழந்தைகள் சின்ன வயசில் அடுத்தவங்க பேசுகிறத பார்த்து தான் பேச கற்றுக்கும். அப்பா அம்மா அவங்களோட நிறைய பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தைகள் ஈஸியாக பேச கற்றுக்கும். நீ அங்கே போய் ஸ்லைட் பண்ணல. எப்படி ஸ்லைட் வந்த? வந்தியா? குட் பாய். நீ அங்கே போய் ஆப்பிள்லாம் மரத்துலேருந்து பறிச்சிடலாம். ஆப்பிள்லாம் நிறைய கீழே இருந்துலாம். நீ ஒரு ஆப்பிள் பறிச்சு கீழே போட்டிடலாம். அந்த அங்கே என்ன சொன்னாங்க? யுவர் வெல்கம் சொன்னாங்களா? ப்ளூமிங்டன்லேருந்து வந்திருக்கீங்க, தேங்க்யூ சொன்னாங்களா? இதில் என்னுடைய சன்னுக்கு வயசு பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 மாதம் ஆயிருந்தது. நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளை பக்கத்து வீட்டிலலாம் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்ட்ட பேசுவாங்க, விளையாடுவாங்க. அதனால் 1.5-2 வயசுலேயே குழந்தைகள்லாம் நல்லா பேச வந்துடுது. ஆனால் அப்படி உள்ள வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வயசில் தான் ஓரளவு பேசவே ஆரம்பிக்கிறது. அதனால் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க நிறைய நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்
மீண்டும் சந்திப்போம். இதுவரை நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.